ஆண்டவரும் இரட்சகரும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, நியூ டே நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? 1 சாமுவேல் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 8வது வசனம் கூட நம்ம வாசிக்க கேட்போம். தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனோ என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, தாவீது ஒரு நெருக்கம் வந்துடுது, ஒரு பிரச்சனை, ஒரு போராட்டம். இப்போ என்ன செய்வதுன்னு தெரியல. தாவீது அழகான ஒரு காரியத்தை ஞானமாய் செய்கிறார். ஆண்டவரத்தில் போய் கேட்குறாரு, ஆண்டவரே இப்போ ஒரு பிரச்சனை இருக்குது, நான் என்ன செய்யட்டும், நான் போட்டுமா வானவா? பாருங்க, கர்த்தரை தேடுறவங்க எப்படி இருப்பாங்கன்னா, ஆமென், எல்லாவற்றையும் ஆண்டவரத்தில் கேட்கிறவர்களாக இருப்பாங்க. இதே 1 சாமுவேல் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 2வது வசனம் கூட நான் வாசிக்க கேட்போம். அதிலிருந்த ஸ்திரீகளாகிய சிறியவர்களையும் பெரியவர்களையும் சிறைப்பிடித்து ஒருவரையும் கொன்று போடாமல் அவர்களை பிடித்து கொண்டு தங்கள் வழியே போய்விட்டார்கள். பாருங்க, நீங்க அமலேக்கியரை என்ன பண்ணுவாங்கன்னா, அங்க ஸ்திரீகளை பெரியவர்களை எல்லாரையும் சிறைப்பிடித்து கொண்டு போயிடுறாங்க. இதுக்கு தாவீது கேள்விப்பட்டனோ அவர்களை தாங்கிக் கொள்ளவே முடியல. 4வது வசனம் கூட நான் வாசிக்க கேட்போம். அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகுதற்கு தங்களில் பலன் இல்லாமல் போகு மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். பாருங்க, அழுகிறது கூட பலன் இல்லை. மனைவி, மக்கள், பிள்ளைங்க எல்லாத்தையும் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. அமலேக்கியர் என்ன செய்வதுன்னு தெரியல, ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. அழுகிறது மாத்திரம் இல்லாம தாவீது நெருக்கப்படுகிறான். பாருங்க, அதே 6வது வசனம் கூட நான் வாசிக்க கேட்போம். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்திகளின் நிமித்தம் மனக்லேசம் ஆனதினால் அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். பாருங்களேன், இப்போ எல்லாரும் வந்து கல்லெறிய பார்க்குறாங்க. இப்படி அப்படி பிரச்சனை ஆயிடுச்சு, என்ன பண்ணுறதுன்னு தாவீது நெருக்கப்படுகிறான். ஆனால் நெருக்கத்தின் மத்தியிலும் தன்னை திடப்படுத்திக்கொண்டு தைரியப்படுத்திக்கொண்டு ஆண்டத்தில் கேட்குறான், ஆண்டவரே நான் போட்டுமா வானாவா? ஆமென். தெய்வ பிள்ளைகளே, அங்கே நடந்தது பார்த்தீங்கன்னா 17வது வசனத்தில் வாசிப்பீங்கன்னாக்கா, அங்கே தாவீது அதில் தொடர்ந்து போய் முறியடித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கோம். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார் 8வது வசனத்தில், நீ போ, நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். நம்ம எந்த காரியத்தை செய்வதற்கு முன்பாக ஆண்டவத்தில் கேட்க வேணும். நான் இந்த காரியத்தை செய்யட்டுமா, இதை வாங்கட்டுமா, இதை விற்கட்டுமா, இதை பிளான் பண்ணட்டுமா, என் பிள்ளைக்கு இந்த கோர்ஸ் போடட்டுமா, எல்லாவற்றிலும் எங்கள் கர்த்தரை கேட்டு கேட்டு கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து நீங்கள் செய்யும்போது மிகப்பெரிய ஜெயத்தை நீங்கள் பார்ப்பீங்க. பாருங்க, அமலேக்கியர் எல்லாத்தையும் சூறையாடி போயிட்டாங்க. ஆனால் தாவீது தேவ சமூகத்தில் அழுகிறான், நெருக்கப்படுகிறான், கல்லெறிய பார்க்குறாங்க. அதை மனுஷரை சூழ்நிலையை பார்க்கல. கர்த்தர் சமூகத்தில் போயிட்டு தன் இருதயத்தை ஊற்றி ஆண்டவர்களை கேட்குறேன், ஆண்டவரே நீங்கள் தான்ப்பா எனக்கு பதில், நீங்கள் எனக்கு பதில் சொல்லுங்கள், நான் என்ன செய்யணுன்ட்டுன்னு ஆண்டவர் அழகாய் சரியாய் செய்கிறத பார்க்குறோம். தெய்வ பிள்ளைகளை, நீங்கள் எதை செய்தாலும், ஒருவேளை பிஸ்னஸாக இருக்கலாம், படிப்புக்கான வேலைக்கான அப்ராட் போகணும், நீ என்ன பிளான் பண்ணுறீங்க, முதலாவது தேவன ராஜ்யத்துக்கு போய் தேவனிடத்தில் போய் நீங்கள் கேளுங்க, ஆண்டவரே இதை செய்யட்டுமா, இதை போட்டுமா, வேணாவா? நீங்கள் கேட்கும்போது அவர் உங்களை அழகாய் சரியாக கைட் பண்ணுவார். சங்கீதம் 32:8 வாசிக்கிறோம், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன், உன் மேலே கண்ணை வச்சு ஆலோசனை சொல்லுவேன் என்று. அப்போ என்ன காரியத்திலையும் ஆண்டவரை கேட்டு நீங்கள் வாழ்ந்து பாருங்கள், நீங்கள் எல்லாத்துலேயும் ஜெயமாக இருப்பீங்க. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம், ஸ்தோத்திரம்ப்பா. ஆண்டவரே, தாவீது அன்றைக்கி சிக்கலாக்களை சகலத்தையும் திருப்பி கொண்டது போல் ஆண்டவரே இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால அப்பா உமக்கு நன்றி சொல்லுகிறேன் ஆண்டவரே. ஆமென். நன்றி. எல்லாவற்றிலும் உங்களை சார்ந்து கொண்டு உங்களிடத்தில் கேட்டு உங்கள் ஞானத்தில் நாங்கள் செயல்படும் போது அது எங்கள் மிகப்பெரிய வெற்றியாக இருக்கும் ஆண்டவரே. ஒரு கடந்த நாட்களில் எதெல்லாம் எங்கள் மிஸ் பண்ணினாங்களோ அண்ட் இனி வர நாட்களில் உங்கள் சமூகத்தில் உங்கள் வார்த்தை கேட்க நீங்கள் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறப்பா. எதை இழந்தாங்களோ ஆண்டவர் அதை திருப்பிக் கொள்வார்களாக நான் ஜெபிக்கிறோம். இந்த நாள் முழுத கரம் எடுத்து நடத்தும் தெய்வீக பாதுகாப்பு போடுகிறேன். எல்லா தீங்குக்கும் விலக்கி காத்துகளும் இயேசுவின் மூலம் ஜெபக்கலாம் பிதாவே, ஆமென். ஆண்டதில் கேளுங்க, நல்ல பதிலை பெற்றுக்கொள்வீங்க. காட் பிளஸ் யூ.